அம்னஸ்டி அப்படின்னா an official pardon, the formal act of liberating someone. ஒரு தப்பு பண்ணவங்கள வந்து மன்னிச்சு விடுறது இல்லை அந்த குற்றத்துலேருந்து விடுவிக்கிறது தான் வந்து அம்னஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. amoral அப்படின்னா நாட் ஃபாலோவிங் எனி மாரல் ரூல்ஸ் அண்ட் நாட் கேரிங் அபவுட் ரைட் ஆர் ராங். ஒரு மாரல் வேல்யூஸ்லேருந்து இல்லாமல் வேறு அந்த மாரல் வேல்யூஸ் இல்லாமல் இருப்பாங்கள்ல, எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல், அதான் வந்து amoral அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்பிபியன்ஸ் அப்படின்னா அனிமல் தட் கேன் லிவ் போத் ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர். அதாவது நீர்லேயும் வாழும் நிலத்திலும் வாழும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு உயிரினத்தை தான் வந்து ஆம்பிபியன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ராக் சொல்லலாம். ஃப்ராக் வந்து தண்ணியிலையும் இருக்கும் நிலத்துலையும் இருக்கும்ல, அதான் வந்து ஆம்பிபியன்ஸை சொல்லுவாங்க. ஆம்பியூட்டி அப்படின்னா எ பர்சன் ஹூ ஹேஸ் ஹேட் ஒன் ஆர் மோர் லிம்ஸ் ரிமூவ்டு. அதாவது கை கால் அதெல்லாம் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்கள்ல, சில பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிரும், அந்த மாதிரி ஆம்பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணவங்கள வந்து ஆம்பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அனாகிராம் அப்படின்னா எ வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ் ஃபார்ம்டு பை ரீஅரேஞ்சிங் ஏ டிஃப்ரெண்ட் வேர்டு. அதாவது இப்போ இந்த லிசன் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குன்னா இதுலேருந்து நம்ம என்னென்ன வேர்டு எடுக்கலாம்னா சைலண்ட்னு எடுக்கலாம், SILENT சைலண்ட்னு எடுக்கலாம். அதே மாதிரி 10 அப்படின்னு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வேர்ட்லேருந்து நியூ வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம்ல, அதான் வந்து அனாகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனலாகி அப்படின்னா எ சிமிலாரிட்டி பிட்வீன் லைக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டூ திங்ஸ் ஆன் விச் அ கம்பேரிசன் மே பி பேஸ்டு. அதாவது இப்போ 2 விஷயத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும், அதை வச்சு 3வது விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இது வந்து நிறைய ரீசனிங்கில் பார்த்துருப்போம் நம்ம SSCலேயே, அதான் வந்து அனலாகி அப்படின்னு சொல்கிறாங்க. அனாலிசிஸ் அப்படின்னா டீட்டெயில்டு எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் சம்திங் காம்ப்ளெக்ஸ். ஒரு விஷயம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம், ரொம்ப டஃப்பான ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணுவோம், எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த எக்ஸாமின் பண்ணுற விஷயத்தை தான் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். அனார்கிஸ்ட் அப்படின்னா எ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் தட் லாஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர் நாட் நெசசரி. அதாவது யார் வந்து இந்த ரூல்ஸ்லாம் தேவையே இல்லை, ரூல்ஸ் இல்லாமல் நம்ம வந்து வாழலாம் அப்படின்னு நினப்பாங்கள்ல, அதான் வந்து அனார்கிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ரூல்ஸ், இந்த மாதிரி ரூல்ஸ் இல்லாதவங்கள. அனார்கி அப்படின்னா எ சிச்சுவேஷன் இன் அ கண்ட்ரி an organization etc. in which there is no government order or control. அந்த கண்ட்ரியில் ஒரு கவர்மெண்ட்டும் எந்த ஆர்டரும் எந்த கண்ட்ரோலுமே இல்லாதது தான் வந்து அனார்கி அப்படின்னு சொல்கிறாங்க.